உங்கள் மூன் டிவி என்றென்றும் உங்களுக்காக. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை திமுக தலைவர் கருணாநிதி அண்ணா அறிவாலயத்தில் வெளியிட்டார். திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள வேட்பாளர் பட்டியலில் 35 இடங்களுக்கான வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்தார். அதன்படி தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் TKS இளங்கோவனும், மத்திய சென்னை தொகுதியில் தயாநிதி மாறனும், வடசென்னை தொகுதியில் கிரிராஜனும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் ஜெகத் ரட்சகனும், நீலகிரி தொகுதியில் ராசாவும், திருச்சியில் அன்பழகனும், தஞ்சை தொகுதியில் TR பாலுவும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். திமுகவின் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய கருணாநிதி, தமிழகம் மற்றும் புதுவையை உள்ளடக்கிய 40 தொகுதிகளில் 35 தொகுதிகளுக்கு திமுகவின் சார்பில் வேட்பாளர்களை அறிவித்து விட்டதாகவும், மீதமுள்ள 5 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். தென்சென்னை TKS இளங்கோவன் MA, மத்திய சென்னை தயாநிதி மாறன் BA, ஸ்ரீபெரும்புதூர் S ஜெகத் ரட்சகன் MA, காஞ்சிபுரம் தனி GS செல்வம் MCom MBL. இன்று வெளியிடப்பட்ட வேட்பாளர் பட்டியலில் 8 MPக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பதும், இந்த வேட்பாளர் பட்டியலில் 2 பெண்களுக்கு மட்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி தங்களது வேட்பாளர் பெயர்களை அறிவித்துள்ளது. திமுக தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 2 தொகுதிகளும், புதிய தமிழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டன. ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும், தென்காசி தொகுதியில் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் போட்டியிட உள்ளனர். இந்நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி தங்களின் வேட்பாளரின் பெயர்களை இன்று அறிவித்தது. அதன்படி ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அப்துல் ரஹ்மான் வேலூர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாகவும் அக்கட்சியின் தலைவர் KM காதர் மொஹிதீன் சென்னையில் இன்று அறிவித்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு ஒதுக்கப்பட்ட வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய M அப்துல் ரஹ்மான் அவர்களையே அந்த தொகுதி வேட்பாளராக தமிழ்நாட்டில் உள்ள பாராளுமன்ற போர்டு முடிவு செய்து அதனை மத்திய பாராளுமன்ற போர்டுக்கு இன்று பரிந்துரை செய்திருக்கிறது. அதேபோல் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மயிலாடுதுறை தொகுதியில் அக்கட்சியின் மூத்த தலைவர் ஹைதர் அலி போட்டியிட உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் JS ரிபாயி சென்னையில் இன்று அறிவித்தார். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்துடைய தலைவருமாகிய மரியாதைக்குரிய சகோதரர் S ஹைதர் அலி அவர்கள்தான் மயிலாடுதுறையுடைய வேட்பாளர் என்று இந்த செயற்குழு ஏகமனதாக தீர்மானித்திருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து செல்லப்பட்ட 64 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமுலுக்கு வந்துள்ளது. இதன்படி உரிய ஆவணங்கள் இல்லாமல் 50,000க்கும் மேல் பணம் எடுத்து செல்லக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. இதையடுத்து தேர்தல் முறைகேடுகளை தடுக்க தேர்தல் அதிகாரிகள் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையடுத்து கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் தேர்தல் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது பேருந்தில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 39 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர்.
அதேபோல் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள முதலப்பட்டியில் சொகுசு காரில் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் ஆவணம் இல்லாமல் எடுத்து செல்லப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் உரிய ஆவணம் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்ட 10 லட்சம் ரூபாயும், தர்மபுரியில் 5 லட்சம் ரூபாயும் ஒரே நாளில் தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழக மீனவர்கள் பிரச்சனைகளை கையாளும் திறன் மத்திய அரசுக்கு இல்லை என்று பாஜகவின் தமிழக பொறுப்பாளர் முரளிதர் ராவ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், தமிழகத்தில் பாஜக கூட்டணி தலைமையிலான தொகுதி பங்கீடு இன்னும் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்பட உள்ளதாக கூறினார். சேனல் 4 சமீபத்தில் வெளியிட்ட ஈழத் தமிழர்கள் குறித்த வீடியோ காட்சி பற்றி செய்தியாளர்கள் கேட்டதற்கு, ஈழத் தமிழர்களின் பிரச்சனைகளையோ தமிழர்களின் பிரச்சனைகளையோ கையாள்வதற்கு மத்திய அரசுக்கு திறனில்லை என்று குற்றம் சாட்டினார். And this is elections related to parliament. So people mood is not to help Congress directly or indirectly. So alternative means a real alternative and a original alternative. So in that category, leaving BJP led front, there is no other front. ஐநாவில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் வலியுறுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய கப்பல் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி கே வாசன் ஐநாவில் இலங்கைக்கு எதிரான அமெரிக்காவின் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்றும், டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய கப்பல் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி கே வாசன் ஐநாவில் இலங்கைக்கு எதிரான அமெரிக்காவின் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்றும், இது தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இலங்கை ராணுவத்திற்கு இந்தியாவில் பயிற்சி அளிக்க கூடாது என்பதை பிரதமரிடம் வலியுறுத்தி உள்ளதாகவும் கூறினார். தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு மத்திய அரசு மெத்தன போக்கில் இல்லை என்றும், இலங்கை அரசுதான் காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழக காங்கிரஸ் தேர்தல் நிலைப்பாடு குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்த அவர், காங்கிரஸ் கட்சி தலைமை நிர்வாகம் விரைவில் இது குறித்து முடிவு அறிவிக்க வேண்டும் என்றும் கூறினார். மத்தியில் அமையக்கூடிய அரசு விவசாயம் சார்ந்த ஏற்றுமதி பொருளாதார கொள்கை மற்றும் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று விவசாய தொண்டு நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய விவசாய தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த பால் பாஸ்கர், விவசாயத்தை அழிவிலிருந்து பாதுகாத்திட மத்திய மாநில அரசுகள் ஏக்கருக்கு 15,000 ரூபாய் மானியம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். விளைநிலங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் குடியிருப்புகளை வேறு எந்த பயன்பாட்டிற்கும் மாற்றிவிடக் கூடாது என்றும், நெல் மற்றும் கரும்புக்கு அரசே விலை நிர்ணயம் செய்வது போல் காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்டவைகளுக்கும் அரசே விலை நிர்ணயம் செய்து நியாய விலை கடைகள் மூலம் விற்பனை செய்ய வேண்டும் என்றும் கூறினார். நகரங்களை நோக்கி இடம்பெயரும் கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கான சிறப்பு திட்டங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்றும் பால் பாஸ்கர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயத்திலே மக்கள் தொடர்ந்து ஈடுபடுகின்ற விதமாக அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, அவர்கள் விவசாயத்திற்கு பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு ஏக்கர் நிலத்திற்கும் 15,000 ரூபாயை மானியமாக எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் வழங்க வேண்டும் என்றும், அதே போல தொழிலுக்கும் குடியிருப்புகளுக்கும் விவசாய நிலங்களை மாற்றி அமைப்பதை தடை செய்ய வேண்டும் என்றும், அதே போல வேலையில்லா நாட்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமாக செய்கின்ற உதவியை தனியார் நிலங்களிலும் பயன்படுத்துவது என்ற விதமாக கேரளாவில் உள்ளதைப் போல அதற்கான ஏற்பாடையும் செய்து தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். விரிவான செய்திகள். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தி வந்த சிபிஐ இன்று டெல்லி விசாரணை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. நாடு முழுவதும் பல்வேறு நிறுவனங்களுக்கு நிலக்கரி சுரங்கங்களை ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு நடந்தது தெரிய வந்ததில் 1,86,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக தலைமை கணக்கு தணிக்கை குழு குற்றம் சாட்டியது. நிலக்கரி சுரங்க ஊழல் தொடர்பாக உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. ஜிண்டால் ஸ்டீல், ஹிண்டால்கோ உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் மீது சிபிஐ 16 வழக்குகளை பதிவு செய்துள்ளது. 3 முதல்நிலை அறிக்கை பதிவு செய்து விசாரணை நடத்தி அதன் அடிப்படையில் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதையடுத்து பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு விவகாரம் விசாரணைக்கு வந்தபோது விசாரணையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சிபிஐக்கு உத்தரவிடப்பட்டது. மேலும் 6 வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது குறித்து
அறிக்கை தாக்கல் செய்யும்படியும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ இன்று முதலாவது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. அதில் நவபாரத் பவர் நிறுவனம் மற்றும் அதன் இயக்குநர்கள் 2 பேர் மீது சதி மற்றும் மோசடி குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல இந்த ஊழல் வழக்கில் சிபிஐ தனது விசாரணை நிலவர அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீதான வழக்குகளை 1 வருடத்திற்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஊழல் மற்றும் குற்றங்களில் ஈடுபட்டதாக எம்பி மற்றும் எம்எல்ஏ மீது தொடரப்பட்ட வழக்கின் மீதான தீர்ப்பை விசாரணை நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட 1 வருடத்திற்குள் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. அவ்வாறு 1 வருடத்திற்குள் தீர்ப்பளிக்காவிட்டால் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் இதுகுறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறியுள்ளது. எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான வழக்கில் தீர்ப்பு வழங்க நீண்ட காலம் ஆவதால் அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்படும் போது அதனால் எவ்வித பயனும் ஏற்படாமல் போய்விடுவதாக சட்ட ஆணையம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்றத்தின் இந்த சிறப்புமிக்க தீர்ப்பின் மூலம் அரசியலில் நேர்மையான நபர்கள் எம்எல்ஏ மற்றும் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் இதன் மூலம் பதவியில் உள்ளோர் தங்களது அதிகாரங்களை பயன்படுத்தி வழக்கை இழுத்தடித்து தண்டனை பெறுவதில் இருந்து தப்பித்துக் கொள்வது தவிர்க்கப்படும் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் உரிய ஆவணங்களுடன் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொண்டு செல்லலாம், அது பறிமுதல் செய்யப்படாது என தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. மக்களவைத் தேர்தல் தேதி கடந்த 5ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அப்போது முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டதால் தேர்தலில் கருப்பு பண புழக்கத்தை தடை செய்யும் நோக்கத்தில் தேர்தல் செலவு கண்காணிப்பு குழு, பறக்கும் படை ஆகியவற்றை தேர்தல் ஆணையம் அமைத்துள்ளது. இந்த குழுவினர் நாடு முழுவதும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தாலும் உரிய ஆவணங்களுடன் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொண்டு செல்லலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பொதுமக்கள் வாகனங்களில் குறிப்பிட்ட அளவு வரைதான் பணம் எடுத்து செல்ல வேண்டும் என்ற உச்சவரம்பு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும், எனினும் 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் கொண்டு செல்பவர்கள் வாகன தணிக்கையின் போது அந்த பணத்திற்கான உரிய ஆவணங்களை காண்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தொகை 10 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக இருந்தால் மேல் நடவடிக்கை எடுப்பதற்காக அது குறித்த தகவல் வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு தெரிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற நடவடிக்கைகளை தவிர்ப்பதற்காக அரசியல் கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களுக்கு கார், விமானங்களில் பணம் அனுப்பாமல் கட்சியின் வங்கிக் கணக்கு பரிமாற்றம் மூலம் பணத்தை அனுப்பி வைக்கும்படி தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் வணிகர்களிடமிருந்து வந்த கோரிக்கைகளை பரிசீலித்து இந்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வரும் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து சமையல் எரிவாயு விலை 2 மடங்காக உயர்த்தப்படுவதற்கு பொருளாதாரத்துறைக்கான கேபினெட் குழு அனுமதி அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு விலை தற்போது 401 ரூபாயாக உள்ளது. பல்வேறு காரணங்களால் சமையல் எரிவாயு விலையை உயர்த்த வேண்டிய நிலைக்கு மத்திய அரசு தள்ளப்பட்டுள்ளதாகவும், அரசியல் நெருக்கடி காரணமாக கடந்த சில மாதங்களாக எரிவாயு விலையை உயர்த்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது எரிவாயு விலையை உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான அனுமதியை பொருளாதாரத்துறைக்கான கேபினெட் குழு அளித்துள்ளது. இதன்படி ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து சமையல் எரிவாயு விலை 2 மடங்காக உயர்த்தப்படுகிறது. இதற்கான அறிவிப்பு இந்த மாத இறுதியில் வெளியிடப்படலாம் என்று தெரிகிறது. மக்களவை தேர்தலில் கூட்டணி குறித்து இதுவரை முடிவு எடுக்காத காங்கிரஸ் தலைமை மீது அதிருப்தி அடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன், இலங்கைக்கு எதிராக ஐநாவில் கொண்டுவரப்படும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என பிரதமரிடம் தான் வலியுறுத்தியதாகவும், இலங்கை படையினருக்கு இந்தியாவில் பயிற்சி அளிக்கக்கூடாது என்பதையும் கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழக மீனவர்கள் விஷயத்தில் மத்திய அரசு மெத்தன போக்கில் இல்லை என்று கூறியுள்ள அவர், மீனவர்கள் பிரச்சினை தொடர இலங்கை அரசே காரணம் என குற்றம் சாட்டினார். மேலும் தமிழக தேர்தல் நிலைப்பாடு குறித்து தலைமை நிர்வாகம் இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும், இதனால் தேர்தல் பணிகள் தாமதப்படுவதாகவும், எனவே காங்கிரஸ் கட்சியின் தலைமை விரைவாக தமிழக தேர்தல் வியூகம் குறித்து முடிவை அறிவிக்க வேண்டும் என்று அமைச்சர் ஜி.கே. வாசன் கேட்டுக் கொண்டார். டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி கட்சி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டெல்லி தலைமை தேர்தல் அதிகாரி பரிந்துரைத்துள்ளார். டெல்லி தலைமை தேர்தல் அதிகாரியான விஜய் தேவ் அனுப்பியுள்ள பரிந்துரையில், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் முன் அனுமதி பெறாமல் ஆம் ஆத்மி கட்சியினர் கடந்த 5ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும்,
இது தேர்தல் நடத்தை விதியை மீறிய செயல் என்பதால் ஆம் ஆத்மி கட்சியினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனுப்பிய நோட்டீஸிற்கு ஆம் ஆத்மி கட்சி அனுப்பிய பதில் திருப்தி அளிக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். தேர்தல் நடத்தை விதியை தொடர்ந்து மீறி வரும் ஆம் ஆத்மி கட்சி அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் விஜய் தேவ் தமது பரிந்துரையில் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் கடந்த வாரம் பிரச்சாரம் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அரவிந்த் கெஜ்ரிவால் முன் அனுமதி பெறாமல் 20க்கும் மேற்பட்ட வாகனங்களில் பேரணி சென்றதாக அம்மாநில காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார். பின்னர் காவல்துறையினரின் விசாரணைக்கு பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டார். இதனையடுத்து குஜராத், டெல்லி, லக்னோ உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆம் ஆத்மி கட்சியினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே மோதல் மூண்டது. டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியினர் பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் ஆம் ஆத்மி கட்சியுடனான ரகசிய உறவு காங்கிரஸ் கட்சிக்குதான் பாதிப்பை ஏற்படுத்தும் என மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் அருண்ஜேட்லி கூறியுள்ளார். தேர்தல் ஆணையம் அறிவித்த தேர்தல் தேதிகள் தொடர்பான அறிக்கைகளுக்கு அனுமதி கேட்டு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி தொடங்கி மே 12ஆம் தேதி 9 கட்டங்களாக நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது பற்றிய பரிந்துரையை ஜனாதிபதிக்கு அனுப்பி தேர்தல் தேதிகள் தொடர்பான முறையான அறிவிப்புகளை வெளியிடும் பணிகள் தொடங்கியுள்ளன. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் தனது பரிந்துரையை சட்ட அமைச்சகத்திற்கு அனுப்பியிருந்தது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தேர்தல் ஆணையம் அறிவித்த தேர்தல் தேதிகள் தொடர்பான அறிவிக்கைகளுக்கு அனுமதி கேட்டு ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. மேலும் இந்த பரிந்துரை ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ள அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளின் விவரங்கள், அவற்றிற்கான வாக்குப்பதிவு நாட்கள், அறிவிக்கை வெளியிட வேண்டிய நாட்கள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்த பரிந்துரைக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்த பின்னர் ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெறும் முதல் கட்ட வாக்குப்பதிவிற்கான அறிவிக்கை வரும் 13ஆம் தேதி வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கைக்கு எதிரான தீர்மானம் ஐநா மனித உரிமை அவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் ராஜபக்சே அரசுக்கு சிக்கல் ஏற்படுத்தும் வகையில் போர்க்குற்றம் குறித்து தற்போதைய புதிய வீடியோ ஆதாரம் ஒன்று வெளியாகியுள்ளது. இலங்கையில் போரின் போது மனித உரிமைகள் மீறப்பட்டதற்கான புதிய ஆதாரங்களை இங்கிலாந்தின் சேனல் 4 தொலைக்காட்சி தற்போது வெளியிட்டுள்ளது. இந்த வீடியோவில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் இரத்த கரைகளுடன் கொல்லப்பட்டு கிடக்கும் காட்சிகள் அடங்கியுள்ளன. தரையில் சிதறி கிடக்கும் அவர்களது உடல்களை சுற்றி நின்றவாறு சிங்களப்படையினர் ஆரவார மகிழ்ச்சி எழுப்புவதும், அதனை சிங்கள வீரர் ஒருவர் செல்போனில் படம் பிடிப்பதும் வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் போர் நிகழ்ந்த கடைசி 2 ஆண்டு அல்லது 3 ஆண்டுகளில் இந்த கொடுமை நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் என வீடியோவை ஆய்வு செய்த நிபுணர்கள் குழு தெரிவித்துள்ளது. இந்த புதிய வீடியோ குறித்து பேசிய சேனல் 4 தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி இயக்குநர் கெல்லம் மேக்ரே, இலங்கை படையினரின் கொடூரத்தையும் பாலியல் வன்கொடுமைகளையும் உலகிற்கு உணர்த்தும் வகையில் காட்சிகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் வீடியோவில் இடம்பெற்றுள்ள உடல்களும் உடல்களில் காணப்படும் காயங்களும் உண்மையானவை என இங்கிலாந்தை சேர்ந்த பிரபல தடய அறிவியல் வல்லுநர் ரிச்சர்ட் செவர்ட் கூறியுள்ளார். இலங்கைக்கு எதிரான தீர்மானம் ஐநா மனித உரிமை அவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது வெளியாகியுள்ள புதிய வீடியோ ராஜபக்சே அரசிற்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் இனப்படுகொலை செய்த இலங்கை அரசு மீது இந்திய அரசு இனியும் கருணை காட்டினால் அதை வரலாறும் மன்னிக்காது, தமிழர்களும் மன்னிக்க மாட்டார்கள் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அரசு வழக்கறிஞர் ஆஜர் ஆகாததால் இறுதிவாதம் 3வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் இறுதிக்கட்ட வாதம் மார்ச் 7ஆம் தேதி தொடங்குவதாக இருந்தது. அப்போது அரசு வழக்கறிஞர் பவானி சிங் ஆஜராகவில்லை. அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறப்பட்டதால் இறுதிவாதத்தை மார்ச் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி ஜான் மைக்கேல் குன்கா மருத்துவ சான்றிதழ் வழங்குமாறு உத்தரவிட்டார். இந்த நிலையில் சொத்து குவிப்பு வழக்கு நீதிபதி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் உதவி வழக்கறிஞர் முருகேஷ் மராடி ஆஜராகி உடல்நிலை குறைவு காரணமாக பவானி சிங் ஓய்வு எடுக்க வேண்டியிருப்பதற்கு தேவையான மருத்துவ சான்றிதழ்களை வழங்கினார். இதனையடுத்து இறுதிவாதம் வரும் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக திமுக சார்பில் ஆஜரான எம்பி தாமரை செல்வன் இறுதிவாதம் புரிய வாய்ப்பு தருமாறு கேட்டார். ஆனால் இருதரப்பு வாதம் முடிந்த பிறகு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று நீதிபதி கூறினார். பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற விசாரணையின் போது தமிழக முதல்வர் ஜெயலலிதா வீட்டில் கைப்பற்றப்பட்ட வெள்ளிப் பொருட்களை மறுமதிப்பீடு செய்ய வேண்டும் என அரசு வழக்கறிஞர் பவானி சிங் தாக்கல் செய்த மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது. கடும் பனிப்பொழிவு மற்றும் நிலச்சரிவு காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் இடையேயான நெடுஞ்சாலை இன்று மீண்டும் மூடப்பட்டது. பானிகால் பகுதியில் பெய்து வரும் கடும் பனிப்பொழிவு காரணமாகவும்
ராம்பான் மாவட்டத்தில் உள்ள பாந்தால் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாகவும் காலை முதல் ஜம்மு ஸ்ரீநகர் இடையேயான நெடுஞ்சாலை மூடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு ராம்பான் நகருக்குட்பட்ட பகுதிகளில் கடுமையான மழை பெய்ததால் நிலச்சரிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கடும் பனிப்பொழிவு மற்றும் மழை காரணமாக பள்ளிகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலச்சரிவு சரி செய்யப்பட்டாலும் பனிப்பொழிவு காரணமாக சாலைகளில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பயணிகளின் பாதுகாப்பு கருதி நெடுஞ்சாலை மீண்டும் மூடப்பட்டதுடன் பயணம் தொடங்குவதற்கு முன் ஜம்மு மற்றும் ஸ்ரீநகரில் உள்ள கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு கொண்டு உறுதி செய்து கொள்ளுமாறு பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 22,000 புள்ளிகளை கடந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இந்திய பங்கு சந்தையில் அந்நிய நிதி நிறுவனங்களின் முதலீடு மீண்டும் அதிகரித்துள்ளது. கடந்த 2 வாரத்தில் 7,000 கோடி ரூபாய் அளவிற்கு அந்நிய நிதி நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ளன. நடப்பு ஜனவரி மாதத்திலும் பிப்ரவரி மாத ஆரம்பத்திலும் அந்நிய நிதி நிறுவனங்கள் தங்களது முதலீடுகளை திரும்பப் பெற்றன. இந்நிலையில் பிப்ரவரி மாதம் மத்தியில் அந்நிய நிதி நிறுவனங்களின் பங்கு முதலீடு மீண்டும் அதிகரித்து வருகிறது. 15 தினங்களில் சுமார் 7,000 கோடி ரூபாய் அளவிற்கு அந்நிய நிதி நிறுவனங்கள் பங்குகளில் முதலீடு செய்துள்ளதாக பங்கு சந்தை வட்டாரங்கள் தெரிவித்தன. கடன் பத்திரங்களில் நடப்பு ஆண்டில் இதுவரை $500 கோடி அந்நிய நிதி நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ளன. இந்திய பொருளாதார வளர்ச்சி மற்றும் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு மத்தியில் புதிய ஆட்சி அமைவது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அந்நிய நிதி நிறுவனங்களில் முதலீடு அதிகரித்து வருவதாக பங்கு சந்தை வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக மும்பை பங்கு சந்தை மிகவும் சரிவடைந்தது. தற்போது அது இமாலய உச்சத்தை தொட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. Satisfaction beyond the expectation. Dubai, Riyadh, Kuwait and Bangkok. Al Hasina. Al Hasina Jewelers, Dubai. There is nothing more precious than you. அபுதாபியில் 700 போட்டியாளர்கள் பங்கேற்ற ஏலத்தில் 050777777 என்ற கைபேசி எண் 78,77,777 திர்கமிற்கு விற்பனையாகி சாதனை படைத்துள்ளது. பிரபல தொலைத்தொடர்பு நிறுவனமான எடிசலட் 050777777 போன்ற 70 VIP கைபேசி எண்களை ஏலத்தில் விட முடிவு செய்தது. இதில் டைமண்ட் பிளஸ் என்ற வரிசையில் 7 நம்பர்கள், டைமண்ட் வரிசையில் 25 நம்பர்கள், 18 பிளாட்டினம் மற்றும் 20 கோல்டு நம்பர்கள் ஆகியவற்றை ஏலம் விடுவதற்கான ஒப்பந்தம் எமிரேட்ஸ் செயல் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. டைமண்ட் பிளஸ் வரிசையில் உள்ள 7 நம்பர்களை வாங்குபவர்களுக்கு மாதந்தோறும் 22,500 உள்ளூர் அழைப்பு நிமிடங்கள் மற்றும் மாதந்தோறும் 2,250 சர்வதேச அழைப்பு நிமிடங்கள், மாதந்தோறும் 100 GB இன்டர்நெட் இணைப்பு மற்றும் 22,000 உள்ளூர் SMS போன்ற சேவைகள் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அபுதாபியில் உள்ள எமிரேட்ஸ் பேலஸ் மற்றும் துபாயில் உள்ள பிரபல நட்சத்திர ஓட்டல் என 2 இடங்களில் ஒரே நேரத்தில் இந்த ஏலம் நடைபெற்றது. மொத்த எண்களையும் ஏலத்தில் எடுக்க சுமார் 700 பேர் இதில் பங்கேற்றனர். பரபரப்பான இந்த ஏலத்தில் 050777777 என்ற செல் நம்பர் மற்றும் 78,77,777 திர்கமிற்கு விலை போனது. இது இந்திய மதிப்பில் 13 கோடி ரூபாய்க்கு சமமான தொகையாகும். இதர 69 நம்பர்களும் என்ன விலைக்கு ஏலம் போனது என்பது தொடர்பாக இந்த ஏலத்தின் மூலம் கிடைத்த மொத்த வருமானம் எவ்வளவு என்பது பற்றியோ எவ்வித அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இதன் மூலம் கிடைத்த லாபம் கலிபா அறக்கட்டளையின் பணிகளுக்காக செலவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈராக்கில் தொடர் வெடிகுண்டு தாக்குதலில் 32 பேர் பலியாகினர். 147 பேர் படுகாயமடைந்தனர். ஈராக் நாட்டில் அல் கொய்தா ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் பொது இடங்களிலும் அரசாங்க அலுவலகங்களை குறிவைத்தும் வெடிகுண்டு தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இன்னும் சில வாரங்களில் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தலைநகர் பாக்தாத்திற்கு 60 மைல்கள் தொலைவில் இருக்கும்
ஹில்லா நகரில் மினி பேருந்தில் குண்டுகளை ஏற்றி வந்து தீவிரவாத தாக்குதல் நடந்தது. இது வடக்கு நுழைவு வாயிலாக இருப்பதால் அங்குள்ள சோதனை சாவடியில் அதிகாரிகள் சோதனை நடத்த ஏராளமான வாகனங்கள் வரிசையாக காத்து நின்றன. அப்போது பார்க்கிங் பகுதியில் தயாராக நிறுத்தி வைத்திருந்த மினி பேருந்தில் இருந்து குண்டுகள் பயங்கர சத்தத்துடன் வெடித்தன. இந்த குண்டுவெடிப்பில் 12க்கும் மேற்பட்ட கார்கள், வாகனங்கள் சேதமடைந்தன. இதில் பெண், 12 வயது குழந்தை உட்பட 32 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 147 பேர் படுகாயமடைந்தனர். சமீபத்தில் தீவிரவாதிகள் அரங்கேற்றிய பெரிய தாக்குதல் இது என கூறப்படுகிறது. ஐநாவின் கணக்கின்படி ஈராக் குண்டுவெடிப்பு மற்றும் தாக்குதல்களில் கடந்த ஆண்டில் 8868 பேர் பலியானார்கள். இந்த ஆண்டு ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் 1400க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சார்ஜா பள்ளி தமிழ் மாணவர் தலைமையிலான குழுவினருக்கு சுற்றுச்சூழல் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சார்ஜா அவர் ஒன் இங்கிலீஷ் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வரும் தமிழ் மாணவர் ஹிமைத் ஹபீப் அபுபக்கர் தலைமையிலான குழுவினருக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியமைக்காக சுற்றுச்சூழல் விருதினை சார்ஜா அரசின் சுற்றுச்சூழல் நிறுவனம் சார்ஜா கலாச்சார மையத்தில் நடைபெற்ற விழாவில் வழங்கி கௌரவித்தது. இவ்விருதுடன் 30,000 திர்கம் பணமுடிப்பு மற்றும் நற்சான்றிதழ்களும் ஹிமைத் ஹபீப் அபுபக்கர் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழுவினருக்கு வழங்கப்பட்டது. இவ்விருது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வினை, குறிப்பாக தண்ணீர் குறித்த விழிப்புணர்வை, தெருவோர நாடகங்கள், விழிப்புணர்வு பிரச்சாரம் ஆகியவற்றின் மூலம் மேற்கொண்டமைக்காக வழங்கப்பட்டது. ஹிமைத் ஹபீப் அபுபக்கர் இது மட்டுமல்லாது கிரீன் குளோப் என்ற அமைப்பினை ஏற்படுத்தி சுற்றுச்சூழல், உடல்நலம் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரத்தினை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இவ்விருதினை பெற்ற முதல் தமிழ் மாணவர் ஹிமைத் ஹபீப் அபுபக்கர் ஆவார். இவர் ராமநாதபுரம் மாவட்டம் பெரியபட்டினத்தை சேர்ந்தவர். அபுபக்கர் யாஸ்மின் தம்பதியின் மூத்த மகன் ஹிமைத். இவரது தந்தை அமீரக தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் கணக்காளராக பணிபுரிந்து வருகிறார். சிரியாவின் போராளிகள் வசம் இருந்த கன்னியாஸ்திரிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிரியாவின் அதிபர் பஷர் அல் ஆசாதை பதவியிலிருந்து இறக்க பல போராளி குழுக்கள் அங்கு செயல்பட்டு வருகின்றன. அவற்றுள் ஒன்றான அல் நுஸ்ரா முன்னணி இயக்கத்தினர் கடந்த டிசம்பர் மாதம் தலைநகர் டமாஸ்கஸின் வடக்கு பகுதியில் உள்ள கிறிஸ்துவ கிராமமான மலுலாவை கைப்பற்றினர். அப்போது அங்குள்ள மர்தக்லா கான்வென்ட்டில் இருந்த 13 கன்னியாஸ்திரிகள் மற்றும் அவர்களின் உதவியாளர்கள் 3 பேரையும் பிணை கைதிகளாக பிடித்தனர். சிரியாவையும் லெபனனையும் சேர்ந்த இந்த கிரேக்க கன்னியாஸ்திரிகள் அங்கிருந்த அனாதை இல்லத்தில் பணியாற்றி வந்தனர். 4 மாதங்களாக போராளிகள் பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருந்த இவர்கள் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு ஈடாக அரசு தரப்பில் 12க்கும் மேற்பட்ட பெண் கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கன்னியாஸ்திரிகள் மற்றும் அவர்களது உதவியாளர்கள் உட்பட மொத்தம் 16 பேரை விடுவித்துள்ள இந்த செயல் வெற்றிகரமான கைதி பரிமாற்ற உடன்பாடாக கருதப்படுகின்றது. ஆயினும் இந்த கடத்தல் சம்பவம் போராளிகள் ஆட்சியை பிடித்தால் பழமையான வரலாற்றை கொண்ட தங்களுடைய கிறிஸ்துவ இனம் ஆபத்துக்குள்ளாகும் என்ற அங்குள்ள கிறிஸ்தவர்களிடையே அச்சம் நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. வடமேற்கு ஏமனில் தீவிரவாத குழுக்கள் இடையே நடைபெற்ற கலவரத்தில் 30 பேர் பலியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொடர்ந்து 33 வருடங்களாக பதவியில் இருந்த ஏமன் நாட்டின் அதிபர் அலி அப்துல்லா சலே பொதுமக்கள் எதிர்ப்பினால் கடந்த 2012ஆம் ஆண்டு பதவியிலிருந்து விலகினார். அப்போது முதலே அந்நாட்டில் குழப்பம் நிலவி வருகின்றது. அங்குள்ள சியா முஸ்லிம் போராளிகளும் சன்னி சலாஃபி பழங்குடியினரும் நாட்டின் வடமேற்கு பகுதியில் உள்ள அல்சப் மாகாணத்தில் தங்களின் உரிமையை நிலைநாட்ட வேண்டி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அமெரிக்காவின் நட்பு நாடான ஏமனில் அல் கொய்தாவின் பல இயக்கங்களும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அல்ஜாப் மாகாணத்தில் உள்ள டம்மாஜ் நகரை கைப்பற்ற விரும்பிய ஹவுதி போராளிகளுக்கும் பழங்குடியினருக்கும் இடையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற சண்டைகளில் குறைந்தது 30 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஏராளமானோர் காயமடைந்துள்ளதாகவும் அல்ஜாப் மாகாணத்தின் ஆளுநர் முகமது பின் அபோத் தெரிவித்துள்ளார். இருபுறமும் பெரும் இழப்புகள் ஏற்பட்ட நிலையில் அதிபரின் ஆணைக்குழு தலையிட்டு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியதன் மூலம் சண்டையை நிறுத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். அரபு நாடுகளின் எண்ணெய் ஏற்றுமதியில் முன்னணியில் உள்ள சவுதி அரேபியாவை அடுத்தும் முக்கிய கப்பல் பாதைகளை அடுத்தும் ஏமன் அமைந்துள்ளதால் இந்நாட்டின் பாதுகாப்பு நிலவரங்கள் அமெரிக்காவாலும் வளைகுடா நாடுகளாலும் நெருக்கமாக கண்காணிக்கப்படுகின்றது. ஏமன் கடலில் படகு மூழ்கி விபத்திற்குள்ளானதில் அதில் பயணித்த ஆப்பிரிக்க அகதிகள் 42 பேர் பலியாகினர். ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள நாடுகளில் வாழும் மக்கள் ஏமனிற்கு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கானவர்கள் அகதிகளாக படகில் வந்த வண்ணம் உள்ளனர். அதுபோன்று ஆப்பிரிக்காவில் இருந்து அகதிகளை ஏற்றிக்கொண்டு ஒரு படகு ஏமனிற்கு வந்து கொண்டிருந்தபோது தெற்கு ஷப்வா மாகாணம் அருகே தண்ணீரில் மூழ்கியது. இதனால் படகில் வந்தவர்கள் கடலில் தத்தளித்தனர். இதை பார்த்த ஏமன் கடற்படை ரோந்து வீரர்கள் படகில் சென்று மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். அவர்களில் 30 பேரை